Welcome to our channel. In the video, Madras High Court exam 8th level posting. Watchman, residential assistant, office assistant, chowkidar இந்த போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வளரிளம் பருவத்தினர் நலமான வாழ்விற்கு தேவைப்படும் தூக்கம். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். 8 முதல் 10 மணி நேரம் வரை. வளர் இளம் பருவத்தினருக்கு நலமான வாழ்விற்கு தேவைப்படும் தூக்கம் 8 முதல் 10 மணி நேரம் வரை. டாஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளர் இளம் பருவம் எனப்படும். பதினொன்று முதல் 19 வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளர் இளம் பருவம் எனப்படும். சில புக்கில் 10லேருந்தே கொடுத்துருப்பாங்க, 10லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்தாலும் ஓகே தான். இந்த வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளர் இளம் பருவம் எனப்படும். இதுவும் ஓகே தான். உணவுப் பொருட்களை நீரில் ஊற வைக்கும் போதும் கொதிக்க வைக்கும் போதும் உயிர்ச்சத்து வைட்டமின் வெளியேறிவிடும். அவை வைட்டமின் பி மற்றும் சி. வைட்டமின் பியும் சியும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். அதே போல் ஏடிஇகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். ஏடிஇகே வாட்டரில் கரையக்கூடியது பிசி, வைட்டமின் பி அண்ட் வைட்டமின் சி. ஊட்டச்சத்துக்களின் இழப்பை குறைப்பதற்கு சமையலில் புளி, எலுமிச்சை சாறு பயன்படுத்தலாம். ஊட்டச்சத்துக்களோட இழப்பை குறைப்பதற்கு சமையலில் புளி, எலுமிச்சை சாறு பயன்படுத்தலாம். இதுவே பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன இருக்குன்னா சோடா உப்பு பயன்படுத்தினா ஊட்டச்சத்துக்கள் இழப்பு ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் எகைன் இவங்க ஆன்சருக்கு கொடுக்கும்போது பி அண்ட் சி ரெண்டுமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் எப்படி வருதோ அதை பொறுத்து இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்காங்க. சி கண்டிப்பாக ஓகே, புளி எலுமிச்சை சாறு பயன்படுத்தலாம், அது ஓகே. வாழைப்பழத்தை கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க டேஷ் பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரி செல்சியஸ்னு அப்ரூவ் ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அறை வெப்பநிலை கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் நம்ம வைக்கக்கூடாது, அது கரெக்டு. அப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் யூஸ்வலாக வைப்போம். ஆனால் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தால் ரொம்ப நாளுக்கு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டதுனால அப்ரூவ்டு கீழே இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1965. தயிர் உருவாக்க பயன்படும் நுண்ணுயிர். லாக்டோ பேசிலஸ். லாக்டோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, பால்லேருந்து தான் தயிர் வருது. அந்த லாக்டோங்கிற அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக்டோ பேசிலஸ். சோயா மொச்சையில் டேஷ் % புரதச்சத்து காணப்படுகிறது. 42% புரதச்சத்து காணப்படுகிறது. ஓட்ஸில் உள்ளது. கரையும் பீட்டா குளுக்கான் உள்ளது. அதனால தான் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கரையும் பீட்டா குளுக்கான் உள்ளது. நெல் அவித்தலால் இழக்கப்படும் உயிர்ச்சத்து தடுக்கப்படுவது எது?
வைட்டமின் பி. பயிர்களை முளைக்கட்டுவதால் டேஷ் உயிர்ச்சத்து மிக அதிகமாக உருவாகிறது. வைட்டமின் சி. இந்த பச்சை பயிறு இதெல்லாம் வந்து முளை கட்டி சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படி முளை கட்டுறதுனால அதில் என்ன உயிர்ச்சத்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அப்படிங்கிற உயிர்ச்சத்து தான் அதிகமாக உருவாகிறது. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? நுரையீரல். காச நோய் அப்படி என்னன்னு பார்த்துக்கங்க. டிபினா டியூபர்குலோசிஸ். அதாவது காசநோய் உருவாக்கக்கூடிய பாக்டீரியம் எதுன்னு கேட்டால் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் எந்த உறுப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னா நுரையீரல். ஏன்னா டிபி வந்து மெயினாக இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. அது எங்கே போய் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நுரையீரல் சம்மந்தமாக இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். சுவாசித்தலில் பயன்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் என்ன வரும் அப்படின்னா நுரையீரல் வரும். சரியானவற்றை தேர்ந்தெடு. உழுவது என்பது மண்ணை தளர்வடைய செய்யும் முறை. இதுதான் வந்து சரியானது இங்க கொடுத்திருக்கிறதுல. நீர்ப்பாசனத்தில் எது மிகவும் நல்ல முறையாகும்? சொட்டு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாரம்பரிய முறை இதெல்லாம் விட ரொம்ப நல்ல முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம். ஏன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமா நீரை வந்து அதிகமாக மிச்சப்படுத்த முடியும். அப்புறம் அந்த பாயிண்ட்லேயே வந்து செடி கிட்ட இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுனால சொட்டு சொட்டா அதுக்கு தண்ணி நிறைய கிடைக்கும் இல்லையா? அதனால இப்போ பாய்ச்சும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீர் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் கரெக்டாக எங்கே பிளான்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சொட்டு நீர் பாசனம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ட்ராப்பாக வர்றதுனால அதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். தேவையான அளவு செடிக்கு போகவும் செய்யும். இதனால முக்கியமாக நீர்ப்பாசனத்தில் நல்ல முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம். கம்பளி முதலில் உருவாகிய இடம். மெசபடோமியா. இந்த வடிவமானது வடிவத்துக்கு ஆடம்பரத்தை சேர்க்கும். அலங்கார வடிவம். அலங்காரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய தாவரங்கள் எது அப்படின்னு கேட்கலாம். குரோட்டன்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக கிடைக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிகே இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் சயின்ஸு சோஷியல்லாம் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு ஜிகே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் 2024 23 கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கேட்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர் போடுவேன். அதை பார்த்துக்கங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். தென் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் தனியாக அதுக்கெலாம் சார்ஜ் பண்ண வேணாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேரிடரின் போது பாதிக்கப்பட்டோருக்கும் தேவைப்படுவோருக்கும் உதவி செய்யும் சங்கம். செஞ்சிலுவை சங்கம். ரீசெண்டாக 2024 WHO அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு. தமிழ்லையும் தெரிஞ்சுக்காங்க, உலக சுகாதார அமைப்பு. இந்தியாவில் சுகாதார அமைப்பை கொண்டுள்ளது. மேற்கண்ட அனைத்தும் மத்திய சட்டம், உள்ளூர் சட்டம், மாநில சட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுகாதார அமைப்பை கொண்டுள்ளது. சரியில்லாத நீக்குக. தன் சுகாதாரம் என்பது நோய் உண்டாகுவதையும் பரவுவதையும் தடுக்கும் சிறந்த முறையாகும். இதில் சரியில்லாதது அப்படின்னா தெருவை பராமரித்தல். இவங்க கொடுத்துருக்கிறது தன் சுகாதாரம்.
அப்போ இதெல்லாம் வரும். தோல் பராமரிப்பு, வாய் பராமரிப்பு, நகை பராமரிப்பு இதெல்லாம் எதுக்கிட்ட வரும்? தன் சுகாதாரத்தில் வரும். இது ஒரு காமனான விஷயம். இது தெருவை பராமரித்தல் அப்படிங்கிறது காமனாக போயிடும். இது தன் சுகாதாரத்தில் வராது. அதனால இங்கே சரியில்லாதது இதுதான். சிக்கன்குனியா வைரஸின் அடைகாக்கும் காலம் 2 to 12 நாட்கள். இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.